கதவை உடைச்சி ஃபயர் சர்வீஸ் எல்லாம் வர வச்சு வீட்டுக்குள்ளே புகுந்து ஆதம்பாக்கம் ஏங்க அவரை பார்த்தா இப்படி இருக்காரு. அவர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளே போய் வானா வரலாம். அவரை பிடிக்கிறதுக்கு ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதியை பிடிக்கிற மாதிரி. அப்போ ஆட்சியாளர்களின் வன்மம் அதில் வெளியாகுதுங்க. நான் 2 பேருக்கும் சொல்கிறேன், இந்த தரப்பு நான் நடுநிலையே சொல்கிறேன், ஊடகவியலாளர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கத்தி மேலே நடக்கிற மாதிரி நடக்கணும். விமர்சனங்கள் கூர்மையாக வைக்கலாம். ஆனால் இன்றைக்கி பல ஊடகங்கள் அடிமைகளாக தான் இருக்குது ஆட்சியாளர்களுக்கு. எப்போவுமே ஆட்சியாளர்களை நோக்கி தான் நம்ம கேள்வி கேட்கணும். ஆட்சியாளர்கள் செய்கிற தவறுகளை தான் மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். எதிர்கட்சியில் இருக்கிறவன் செத்த பாம்பு, மக்களால் நிராகரிக்கப்பட்டவன், அவனை போய் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மாலை நேர விவாதங்கள் பாருங்கள் டிவிங்களை, திமுகவை பற்றி பேச மாட்டாங்க. அப்படி பேசினா வாழ்த்து பாடுற மாதிரி தான் ஏதாவது இருக்கும். ஆட்சியாளர்களுடைய தவறுகளை கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம பார்க்கணும்.